அதிலே வளர்ச்சி இருக்க மாட்டார். அதிலே வளர்ச்சி இருக்குமா? வளர்ச்சி இருக்காது. ஜகாத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக நாங்கள் ஆரம்ப வகுப்புகளில் பார்த்தோம், அதிலே நமா இருக்க வேண்டும். நமா என்று சொன்னால் என்ன? வளர்ச்சி இருக்க வேண்டும். அப்போ ஒருவர் ஒரு பொருளை தன்னுடைய தேவைக்காகவே பாவிக்கின்ற பொழுது அது தேய்மானம் அடைந்து கொண்டே போகும். அதிலே அவனுக்கு லாபம் இருக்காது. ஆனால் அதை தன்னுடைய தேவைக்காக அவன் பயன்படுத்தி கொண்டிருப்பான். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குதிரைக்கும் அடிமைக்கும் என்ன கிடையாது? ஜகாத்து கிடையாது. ஏனென்றால் அது அவனுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தும். ஒரு சில லைஃபான செய்திகள் வந்திருக்கின்றன, குதிரைக்கு ஜகாத் உண்டு என்று சொல்லி ஒரு சில லைஃபான செய்திகள் வந்திருக்கின்றன. ஆக குதிரைக்கு ஜகாத் இல்லை என்பதை நாங்கள் முதலாவது விஷயமாக இதிலே புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் குதிரை என்று சொன்னவுடன் பல பிராணிகள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். உதாரணமாக கழுதை, அதே போன்று மான், இவைகள் எதற்குமே என்ன கிடையாது? ஜகாத்து கிடையாது. முதலாவது இவற்றுக்கு ஜகாத் உண்டு என்று சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. எனவே இந்த மாதிரியான பிராணிகளுக்கும் ஜகாத் இல்லை என்பது முதலாவது விளக்கமாக இந்த ஹதீஸிலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது சகோதரர்களே, அதாவது ஜகாத்து கடமையாக கூடிய பிராணிகளாக இருந்தாலும் கூட, ஜகாத்து கடமையாக கூடிய பிராணிகளாக இருந்தாலும் கூட, ஆமில்களாக நமக்கு வேலை செய்து தரக்கூடிய பிராணிகளாக இருந்தால் அதிலும் என்ன கிடையாது? ஜகாத்து கிடையாது. உதாரணமாக நாங்கள் 3 பிராணிகளில் ஜகாத்து கடமை என்று பார்த்திருந்தோம். அதில் ஒன்று என்ன? ஒட்டகம், அதே மாதிரி ஆடு, மாடு. இவைகள் தானாக மேய்ந்து வந்தால் அவைகளில் என்ன உண்டு? ஜகாத் உண்டு என்று நாங்கள் பார்த்திருக்கோம். அதே நேரத்தில் தானாக மேய்ந்தாலும் இவர் மண் ஏற்றி கொண்டு வண்டில் போவதற்காக, வயல் உழுவதற்காக இப்படி அதை பாவிக்கிறார். அப்போ இது பக்கரா என்னது? ஆமில். அப்படியா இல்லையா? ஜகாத்து கடமையாக கூடிய பிராணியாக இருந்தாலும் இந்த பிராணி எதாக இருக்கிறது? ஆமிலாக இருக்கிறது, தனக்கு சொந்தமாக வேலை செய்து தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஜகாத்து கடமையாக கூடிய பிராணியாக இருந்தாலும் அது வேலை செய்து தரக்கூடிய பிராணியாக இருந்தால் அதிலும் என்ன கிடையாது? ஜகாத்து கிடையாது. எப்படி குதிரை அதனுடைய எஜமானுக்கு வேலை செய்து கொடுக்கிறதோ, பிரயாணத்திற்கு சவாரிக்காக கொண்டு செல்கிறதோ, அதில் எப்படி ஜகாத் இல்லையோ அது போன்றுதான் ஏனைய பிராணிகளும் அந்த மாதிரி அதற்கு உரிமையாளருக்கு தொழில் செய்யக்கூடியதாக இருந்தால் அதில் என்ன வராது? ஜகாத்து வராது. இது இரண்டாவது மிக முக்கியமாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது, இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்கக்கூடிய இரண்டாவது விஷயம். மூன்றாவது சகோதரர்களே, ஹாதா தைசீரும் மினல்லாஹ், இது அல்லாஹ்விடத்திலே இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்ன இலகுபடுத்துது. இப்போ ஒரு மனிதர் தனக்கு சொந்தமாக கூடிய எல்லாவற்றுக்குமே, தான் பாவிக்கின்ற எல்லாவற்றிற்குமே ஜகாத்து கடமை என்று வந்துவிட்டால் அவருக்கு சொந்தமான எல்லாவற்றுக்குமே அவர் என்ன கொடுக்க வேண்டி வந்துவிடும்? ஜகாத்து கொடுக்க வேண்டி வந்துவிடும். அப்போ இந்த ஹதீஸ் தைசீர், அதாவது பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரருக்கு ஜகாத்து, அதாவது பணக்காரர்களுக்கு ஒரு இலகுபடுத்தலை கொடுக்கிறது. பணக்காரர்கள் சொந்தமாக கூடிய, அவர்கள் தமக்காக வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமே ஜகாத்து வரும் என்று சொன்னால் அது பணக்காரர்கள் மீது எதை ஏற்றுவதாக வந்துவிடும்? சுமையை ஏற்றுவதாக வந்துவிடும். எனவே மூன்றாவது இந்த ஹதீஸில் மிக முக்கியமாக நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம், இது அல்லாஹ்வுடைய ஒரு அருளை சொல்லுகிறது. ஹைர். அடுத்ததாக சகோதரர்களை, இந்த ஹதீஸில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை, ஒரு சட்டத்தை அறிஞர்கள் எடுத்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதை அரபில் சொல்வதானால், அம்வாலுல் குன்யா லா ஜகாத் ஃபீஹா, அம்வாலுல் குன்யா லா ஜகாத் ஃபீஹா.
ஒரு மனிதர் தனக்காக சேகரிக்கக்கூடிய, தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அதிலே என்ன கிடையாது? ஜக்காத்து கிடையாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அம்வாலுல் குன்யா. குன்யா, அம்வாலுல் குன்யா என்றால் என்ன? ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும். உதாரணமாக, நீங்கள் வீட்டிலே பாவிக்கக்கூடிய வாஷிங் மிஷினாக இருக்கலாம், அல்லது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கருவிகளாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பொறுமதியான அலங்கார பொருட்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எதற்காக பாவிக்கிறீர்கள்? உங்களுடைய உபயோகத்திற்காக. இஸ்திஅமால், உங்களுடைய உபயோகத்திற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். எப்படி ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் அடிமையையும் குதிரையையும் அவனுடைய உபயோகத்திற்காக பயன்படுத்துகிற விஷயத்தை சொல்லுகிறார்களோ, அது மாதிரி அம்வாலுல் குன்யா, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு சொந்தமான எந்த ஒரு பொருள்களுக்கும் என்ன கிடையாது? ஜகாத் என்பது கிடையாது. ஃபர்னிச்சர்ஸ், அத்தாதுல் பைத், வீட்டில் உள்ள தளபாடங்கள், இதற்கெல்லாம் கணக்கு பார்த்து என்ன கொடுக்க தேவையில்லை? ஜகாத் என்பது கொடுக்க தேவையில்லை. அதற்கும் பாவிக்காமல் வைத்திருந்தாலும் நீங்கள் அதை லாப நோக்கங்களுக்காக வைத்திருக்கவில்லை. அதை நான் சொல்லுவேன். அப்போ உங்களுடைய தேவைக்காக வைத்திருந்தால் அப்போ அதில் என்ன கிடையாது? ஜக்காத் என்பது. சில பேர் ஒரு புதிய கருத்தை சொல்கிறார்கள், அதிலேயும் என்ன இருக்கிறது? வீட்டில் மொத்தமாக கணக்கு பார்க்க வேண்டும். வீட்டுக்கு எத்தனை லட்சம் என்று பாருங்கள், தளபாடத்துக்கு எத்தனை பாருங்கள், பார்த்து அதுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்கிறாங்க? ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்கிறார்கள். அதற்கு எந்த ஒரு நேரடியான ஆதாரமும் இல்லை. அந்த கருத்து பிழையான கருத்து. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும், அம்வாலுல் குன்யா லா ஜக்காத பீஹா. அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசப்படுகிறது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள், தங்க நகைகள், அதே மாதிரி வெள்ளி ஹொல்லியான்னு சொல்லுவார்கள். நாங்கள் எப்படி ஆடை அணிகிறோமோ அதுபோன்றும் பெண்கள் அணியக்கூடிய தங்க நகைகள், வெள்ளி, இவைகளுக்கு ஜக்காத் உண்டா என்று சொன்னால், அல்லாஹு அலம், எனக்கு விளங்குகிற மாதிரிக்கு இதிலே என்ன கிடையாது? ஜக்காத் என்பது கிடையாது. இந்த கருத்தை நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தவிர அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் போன்ற பெரும்பான்மையான அறிஞர்கள் பெண்கள் தங்களுடைய ஆபரணங்களாக வளமையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களுக்கு என்ன இல்லை? ஜக்காத் என்பது இல்லை. பொதுவாக தங்கம் என்று வருகின்ற பொழுது அதற்கு 2 பெருமானங்கள் இருக்கின்றன. ஹதீதிலே வந்திருப்பது என்னவென்றால் நாணயத்தோடு சம்பந்தப்படக்கூடியது. அது தஹப் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி தீனார் என்ற சொல் வருகிறது, திர்ஹம் என்ற சொல் வருகிறது, அதே மாதிரி ரிகத் என்ற சொல் வருகிறது. இதையெல்லாம் நாணயங்களோடு என்ன செய்யப்படக்கூடியது? சம்பந்தப்படக்கூடியது. அல்லது கட்டியாக வைத்திருப்பீர்கள், சபாயிக் என்று சொல்லுவார்கள், கட்டியாக வைத்திருப்பீர்கள். நகைகள் மாதிரி வடிவமைக்காமல் கட்டியாக வைத்திருப்பது, அதற்கெல்லாம் என்ன உண்டு? ஜகாத் என்பது உண்டு. அப்படி அல்லாமல் ஒருவர், அதாவது ஒரு பெண் ஆடையாக சாதாரணமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியதற்கு ஜக்காத் இருக்கா என்றால், இந்த ஹதீதை அடிப்படையாக வைத்து நிறைய அறிஞர்கள் பெண்கள் சாதாரணமாக அணியக்கூடிய நகைகளுக்கு என்ன கிடையாது? ஜகாத்து இல்லை என்று சொல்கிறார்கள். இது சம்பந்தமாக ஒரு சில செய்திகள் வருகின்றன. அதாவது பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கும் என்ன உண்டு? ஆபரணங்களுக்கும் ஜக்காத் உண்டு என்று சொல்லி. ஆனால் முற்காலத்தில் இருந்த நிறைய அறிஞர்கள் அந்த ஹதீதை, அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீதுகளை பலவீனமான செய்திகள் என்று என்ன செய்திருக்கிறார்கள்? சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் நகைகளை அவர்கள் என்ன செய்தால், சாதாரணமாக அணியக்கூடிய நகைகளாக இருந்தால் வல்லாஹு அலம் அதில் என்ன இல்லை? ஜகாத் வராது இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்பதை வழங்கல. சாதாரணமாக அணியக்கூடிய நல்ல கேள்வி.
இப்போ இயல்பாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியது. சில பேர் இருக்கிறாங்க வந்து கஸ்தி தௌஃபீர், அதாவது நகைகளை வாங்கி கபட்டில் வைப்பாங்க. அப்படியாக இருந்தால் அப்போ அவங்களுக்கு வந்து அதில் லாப நோக்கம் இருக்குண்ணே. அப்படி லாப நோக்கம் இருந்தால் அப்போ என்ன, அது ஒரு வியாபார பொருளாக மாறுகிறது. லாப நோக்க அடிப்படையில் சில பேர் வாங்கி வைத்து சேமித்து ஒரு கட்டத்தில் அதை என்ன செய்யலாம், விற்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணுவார்களாக இருந்தால் அப்போ அது வந்து வியாபார பொருட்களோடு என்ன செய்யுது, சம்மந்தப்படும். அப்படி இல்லாமல் நான் சொல்வது என்னவென்றால், இயல்பாக சாதாரணமாக அணியக்கூடிய நகைகள், ஆபரணங்கள், அதிலே என்ன இல்லை, ஜகாத் இல்லை. ஜகாத் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். இது மிகவும் பலமான 2 கருத்துக்களுக்கு உடன்பாடானது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு என்ன உண்டு என்று சொல்கிறார்கள், ஜகாத் என்பது உண்டு என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரியான சஹாபாக்கள் எல்லாம் பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு என்ன இல்லை என்று சொல்கிறார்கள், ஜகாத் இல்லை என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே இப்படியான நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஹதீதை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய இயல்பான தேவைகளுக்காக பயன்படுத்துவதனால் வல்லாஹு அலம், இனி அறிஞர்களிடத்திலையும் கேட்டு ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆக பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜகாத் இல்லை என்பதுதான் இந்த செய்தியில் இருந்து விளங்குகிறது. வல்லாஹு அலம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரிகளே, அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு இன்னொரு விளக்கத்தை சொல்கிறது. என்ன விளக்கம் சொல்கிறது? ஒரு மனிதர் ஒரு பொருளாதாரத்தை தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தவில்லை என்றால் அதில் என்ன வரும்? ஜகாத் வரும். அதற்கு சொல்லுவார்கள் கஸ்து திஜாரா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கஸ்து திஜாரா. திஜாரா என்று சொன்னால் என்ன? வியாபார நோக்கம். உதாரணமாக உங்களிடத்தில் வந்து ஒரு கார் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காரை வந்து ஒருவர் எனக்கு தாங்க என்று சொல்லுகிறார். இந்த காரை வந்து எனக்கு தாங்க என்று ஒருவர் சொல்லுகிறார். அந்த கார் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் அவர் எவ்வளவு தந்தாலும் அதை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அவருக்கு அதை விற்க மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு விற்கிற நோக்கமாக இருந்தால், உங்களோட சொந்த தேவைக்காக நீங்கள் பயன்படுத்தி இருந்தாலும் ஒரு லாபத்தை வைத்து நீங்கள் அதை என்ன செய்வீர்கள், விற்பீர்கள். அப்போ அங்கே என்ன செய்ததுன்னா நோக்கம் வித்தியாசப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிற கஸ்து திஜாரா. என்னது? கஸ்து திஜாரா, வியாபார நோக்கம். வியாபார நோக்கம் அப்படிங்கிறதுனா விற்கிற நோக்கம் என்கிறதோட லாபம் அப்படிங்கிறதும் சேர்ந்து வர வேண்டும். லாபம் பார்த்தல், வெறுமனே விற்பதனால அதில் என்ன வராது, ஜகாத்து வராது. ஏன்னா மனிதர்கள் நிறைய தங்களுடைய செல்வங்களை விற்கிறதுக்கான காரணம் எல்லாமே லாபம் பார்ப்பதற்காக இல்லை. உதாரணமாக ஒரு பொருளை அவர் பாவிச்சிருப்பார், அவருக்கு இனி அது போதும், இந்த பொருளை இந்த நம்ம எப்படியாவது விடுபட்டுருவோம் என்பதற்காக தன்னுடைய வாகனத்தை கொண்டு போய் அவர் என்ன செய்வார், விற்பார். அப்போ இவருக்கு இந்த வாகனத்தை விற்கிறதுல லாப நோக்கம் இருக்கா? விற்கிறாரு, ஆனால் லாப நோக்கம் இருக்குதா? இல்லை. அப்போ இதில் ஜக்காத்து வருமா? வராது. விற்றாலும் அதில் என்ன இருக்க வேண்டும்? லாப நோக்கம் இருக்க வேண்டும். சில பேர் வந்து பண நெருக்கடி இருக்கிறதுக்காக தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை என்ன செய்வாங்க, விற்பாங்க. அப்போ தன்னுடைய பொருளாதாரத்தை விற்றதுக்காக அதில் என்ன வருமா, ஜக்காத் வருமா என்றால் அதில் வராது. ஏன்? அவர் என்னதுக்காக விற்கிறாரு? ஒரு பண நெருக்கடிக்காக விற்கிறார். அல்லது இதை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குவோம் என்ற நிலைப்பாடு, இந்த காரை கொடுத்துட்டு இன்னொரு வாகனத்தை வாங்குவோம் என்ற நிலைப்பாடு. இந்த மாதிரியான சூரத்துகள், இந்த மாதிரியான அந்த அதாவது சூழ்நிலைகளில் என்ன வரமாட்டா, ஜக்காத் என்பது. காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வித்தாலும் அதில் அவருக்கு என்ன நோக்கம் இல்லை, லாப நோக்கம் இல்லை. அப்போ விற்கிறத உடனே என்ன வந்துடாது, அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜக்காத் என்பது வந்துடாது. லாப நோக்கம் அதில் என்ன செய்ய வேண்டும், சகோதரர்களே, இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து வழங்குகிறது. ஹைர். அப்போ அந்த அடிப்படையில் சில முக்கியமான விஷயங்களை நான் இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஜக்காத்துல் அகார் என்று சொல்லுவார்கள். அகார் என்று சொன்னால் என்ன?
ஒருவருடைய கடை, அதே மாதிரி இஸ்திராஹா, ஸ்டோர்ஸ், அவருடைய வியாபார நிலையங்கள், காணி, பூமி, இது எதுக்குமே என்ன கிடையாது, ஜகாத் என்பது கிடையாது. அவைகள் லைசத் மினல் அம்வாலி ஜகவியா. எந்த ஒரு ஆதாரத்திலும் உங்களுக்கு ஒரு காணி இருந்தால் என்னதை கொடுங்க, அதுக்கு ஜக்காத்தை மதிப்பிட்டு கொடுங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஹதீதிலேயுமே என்ன செய்யப்படவில்லை, வரவில்லை. மாறாக இந்த ஹதீதி நமக்கு என்ன சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக வாங்கி போட்டிருக்கிறான் என்று சொன்னால் அதில் என்ன இல்லைன்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த ஹதீதிலிருந்து வர விளக்கம் ஜக்காத் அதிலே இல்லை. அப்போ உங்களுக்கு எவ்வளவுதான் சொத்து வத்துக்கள் இருந்தாலும், வலவு பலகத் மில்லியார், அது கோடிகளை எட்டினாலும் கூட அதில் என்ன கிடையாது, ஜக்காத் என்பது கிடையாது. இது அடிப்படை சட்டம். ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் சொத்துக்கள் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் உருண்டோடினாலும் சரி, அவைகளில் என்ன கிடையாது, ஜக்காத் என்பது கிடையாது. ஆனால் நோக்கங்களை பொறுத்து ஜக்காத் என்பது தொடர்பு படலாம். அந்த பொருளாதாரத்துக்குரியவருடைய நோக்கங்களை பொறுத்து என்ன செய்யலாம், ஜக்காத் என்பது தொடரப்படலாம். அந்த நோக்கங்களை அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். உதாரணமாக நீங்கள் ஒரு சொத்தை என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், கூலிக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு வீட்டை என்ன பண்ணியிருக்கிறீர்கள், வாடகைக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இப்போ வாடகைக்கு கொடுக்குற அந்த வீட்டுக்கு மதிப்புக்கு ஜக்காத்தா, வாடகை அதனுடைய வருவாய்க்கு தான் என்ன வரும், ஜக்காத் என்பது வரும். ஹைர். அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை வாங்குறீங்க, ஒரு நிலத்தை வாங்குறீங்க. வாங்கும் பொழுது உங்களுக்கு எந்த நோக்கமும் இருக்கல, இடையில இது நமக்காகவே வச்சுக்கொள்வோம், இது விற்கிறல்லன்னு முடிவு கட்டிட்டீங்க. வாங்கும் பொழுது சாதாரணமாக ஒரு வளவண்டு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஒரு வளவண்டு வாங்குறீங்க. ஆனால் இடையில் உங்களுக்கு ஒரு என்ன வருகிறது, ஒரு நீயத்து வருகிறது, இல்லை இது நம்முடைய சேமிப்புக்காக, நம்முடைய சுய தேவைக்காக, அதில் வரக்கூடிய பலன்களை நாம் அனுபவிப்பதற்காக என்ற நீயத்து வந்தால், இப்போ சொல்லுங்க அப்போ இந்த ஹதீஸின் படி ஜக்காத் இல்லை. மாஷா அல்லாஹ், இந்த ஹதீஸின் படி என்ன இல்லை, ஜக்காத் என்பது இல்லை. ஹைர். அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது, அத்தாஜிருல் முத்தரப்பிஸ் என்று சொல்லுவாங்க. அத்தாஜிருல் முத்தரப்பிஸ், எதிர்பார்த்திருக்கக்கூடிய வியாபாரி. அப்படின்னால என்ன, பொருளை வாங்குறாரு, விலை உயர்ற வரைக்கும் சைலண்டாக இருக்கிறாரு, விலை உயர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இதில் ஜக்காத் இருக்கா இல்லையா, ஜக்காத் இருக்கிறது. வெயிட் பண்ணுற என்னத்துக்காக, வித்து அதிலிருந்து என்ன பண்ண வேண்டும் என்பதற்காக. ஜக்காத் என்பது லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி ஒரு பொருளை சேமிப்புக்காகத்தான் வாங்குகிறார். ஆரம்பத்தில் சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நிலத்தை வாங்குகிறார். இடையில் அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இல்லை இதை வளவு வாங்கி விற்று அப்படி ஒன்று செய்யலாமே என்ற எண்ணம் திரும்ப வருகிறது. ஆரம்பத்தில் இருந்த நீயத்து என்ன இல்லை என்று வளவு, எங்களை வளவு சொல்ல நிலங்கள், காணிகள், நிலங்கள். அப்போ ஆரம்பத்தில் சேமிக்கிற நோக்கம் தான் இருந்து, இப்போ வியாபார நோக்கம் வந்துச்சு. அப்போ அதில் ஜக்காத் வருமா இல்லையா, வரும். ஏன் இப்போ அவருக்கு இடையில என்ன விட்டது. அப்போ இரண்டாவது என்ன நீயத்து இருக்கிறதோ, அதாவது கடைசியாக அவர் என்ன நீயத்தை தனக்காக எடுத்துக்கொண்டாரோ அந்த நீயத்தின் அடிப்படையில் ஜக்காத் உள்ளதா இல்லையா என்கிற விஷயம் வரும். அதே மாதிரி விலை உயர்ற வரைக்கும்ங்கிற மாதிரி நாங்கள் சொன்னது. அதே மாதிரி சகோதரிகளை இன்னொன்று என்னென்று கேட்டால், விளங்கலை, நீயத்து, அந்த நீயத்து அவருக்கு எப்போ வருகிறதோ அப்போ அதிலிருந்து அவர் அந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ரைட். அதே மாதிரி நாங்கள் இன்னொன்று சொல்லலாம், பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக. இப்போ கையில் ஒருவருக்கு நிறைய பணம் இருக்கிறது, அப்போ பணத்தை வைத்து கொண்டிருக்காமல் அதை ஒரு நிலமாக ஆக்குவோம் என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, சில நேரம் அதை ஒரு நிலத்தை வாங்கி ஊர்பாசு நிலத்தை வாங்கி என்ன செய்வாங்க, போடுவாங்க. அப்படி போட்டால் அப்போ அதில் ஜக்காத் இருக்குதா,
இருக்குதா? அதாவது இவர்கிட்ட இருக்கிற காசை இவர் உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ அவர் நிலம் ஆயிட்டு கேஷாக இருந்தால் அதில் ஜக்காத்து. ஏன் கேஷுக்கு ஜக்காத்து இருக்கிறதுக்கு நேரடியாக என்ன இருக்கு. ஆனால் இப்போ அதே தான் மாறி. ஆனால் அதில் அறிஞர்கள் மிக முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க, ஜக்காத்திலிருந்து தப்புற நோக்கம் அவருக்கு என்ன செய்யப்படாது, இருக்கப்படாது. அது மிக முக்கியம், நல்ல விஷயம். நீங்கள் ஆமாம், அறிஞர்களாக இந்த மசாலாவை பேசுகின்ற போல அறிஞர் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட காசை வந்து நீங்கள் வேறு ஒரு பொருளாக ஜக்காத்து கடமை இல்லாத ஒரு பொருளாக வாங்கி போடுறதுக்கு முற்படுற நேரத்தில் உங்களுடைய நீயத்தை தான் இருக்க வேண்டும், சரியான நீயத்தாக இருக்க வேண்டும். அப்போ இது இப்படி நிறைய அந்த வடிவங்கள் அறிஞர்கள் இந்த ஹதீஸில் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே சுருக்கி நாங்கள் வழங்குறதா இருந்தால் இவிடத்தை எது தாக்கம் செலுத்தும் என்றால், ஜக்காத்து கடமையா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறதுக்கு எது தாக்கம் செலுத்தும் என்றால் நம்மளுடைய நீயத்து. அப்போ அந்த நீயத்தை பொறுத்து அது ஒரு வியாபார பொருளாக மாறுகிறதா அல்லது சுயதேவைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாறுகிறதா என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு சட்டங்களை அறிஞர்கள் இந்த செய்தியிலிருந்து நமக்கு பேசியிருக்கிறார்கள். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, வலி முஸ்லிமின் லைஸ ஃபில் அப்தி ஸதகத்துன் இல்லா ஸதகத்துல் ஃபித்ரி. அடிமையை பொறுத்தவரையில் அவருக்கு இந்த என்ன ஜக்காத்தும் கிடையாது, ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்கிறது. நம்முடைய காலத்தில் கொடுக்கக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்கிறது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஜக்காத்துல் மாலுக்கும் ஜக்காத்துல் ஃபித்ருக்கும் என்ன வித்தியாசம்? அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஜக்காத்துக்கு இப்போ நிசாப் இல்லை, வருஷத்துக்கு வரும். அது ஒரு இன்னொரு அடிப்படையான நோக்கம் ஒன்றும் இல்லையே. அதான் ஜக்காத்தில் அடிமைக்கு ஜக்காத் என்று வருகின்ற போல அடிமைக்கு ஜக்காத் இல்லை. ஆனால் ரமலானில் கொடுக்க ஃபித்ராவுக்கும் அடிமைக்கு ஜக்காத் இருக்குது. ஜக்காத் இருக்குன்னா ஜக்காத்துல் ஃபித்ரா இருக்கு, அந்த மாதிரி. அது என்னென்ன சொல்லுவார்கள், இது வந்து ஜக்காத்துல் மால், இது வந்து ஜக்காத்துல் அப்தான் பதன். அது வந்து பொருளாதாரத்தின் கணக்கீட்டின் அடிப்படையில் வரக்கூடிய ஜக்காத்து. இது ஒருவருடைய பொறுப்புக்கு கீழால் எத்தனை தலைகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் வருகிறது. எது? ஜக்காத்துல் ஃபித்ர். அப்போ ஒரு தலைவர் இருக்கிறான்னா அவர் பொறுப்புக்குள்ளால் சின்ன குழந்தைகள், அடிமைகள், சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள், வாலிபர், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு தலை என்று கணக்கு பார்க்கப்படுகிறது. எது சொல்லுவாங்க? ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து ஜக்காத்துல் பதன். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபிகூடி அறிஞர்கள் சொல்லுவாங்க ஜக்காத்துல் பதன் என்பாங்க. அந்த பதன் உடம்பு பதல் இல்லை, பதன் நூன். அதாவது ஒரு மனுஷருக்குரியது, ஆளுக்குரியது, அது வந்து பொருளாதாரத்துக்குரியது. அதான் அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அதனால தான் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். அப்போ அடிமைக்கு ஜக்காத்தில் என்ன அர்த்தம்? என்ன, ஒரு அடிமையை வந்து அரைவாசிக்கு விற்பாங்க, முக்கால்வாசிக்கு விற்பாங்க. அப்போ ஒரு அடிமைக்கு 1 லட்சம் 20 லட்சம் என்று கணக்கு பார்த்து அதில் ஜக்காத் இல்லை. அதான் அடிமைக்கு ஜக்காத் இல்லைங்கிறதுடைய அர்த்தம். ஜக்காத்துல் ஃபித்ரா இருக்கிற அர்த்தம் அவருக்கு என்ன கொடுங்க, அவர் சார்பாக ஒரு சாஹ கொடுங்க, 4 முத்துகளை கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார். இந்த ஹதீஸினுடைய ஃபிக்ஹ் சட்டம் இதுவாகத்தான் இருக்கிறது. என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடருவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.